வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப நாள் ஆகலை, சில நாட்கள் ஆச்சு இந்த டீல்லாம் பற்றி பேசி. அதுக்கு நடுவில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புது ஃபோன்ஸ், அதாவது 2026ஓட Q1 Q2 Q3 டாமினேட் பண்ணுறதுக்காக 2025 Q4ல ஃபோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இல்லை ட்விஸ்ட் என்னன்னா, ப்ரைஸ் ஹைக் ரொம்பவே அதிகமாக இருக்கு. வேணாம் யாரும் வேணாம் எப்பா. இதனால ஒரு சில வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி முன்னெல்லாம் நான் செகண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரைமரி மார்க்கெட்லேயே ஓரளவுக்கு நமக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான பிரைஸ்ல நிறைய ஃபீச்சர் பேக்ட் டிவைஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எதுக்கு செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு யோசிச்சேன்னு சொன்னேன். யார் கண்டுபட்டதுன்னு தெரியல. இப்போ திரும்ப பார்த்தா பிரைமரி மார்க்கெட்ல ஃபோன் ப்ரைஸ் எல்லாம் எங்கேயோ இருக்கு. அந்த ப்ரைஸுக்கு அது வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் சத்தியமா வந்து நான் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலே சொல்ல மாட்டேன் வேல்யூ ஃபார் மணின்னு. அப்படிதான் டிவைஸ்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, செகண்ட்ஸ் மார்க்கெட்ல ரொம்பவே நமக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பழக்கப்பட்ட கடைகளுக்கு விசிட் பண்ணி அதில் வந்து வேல்யூ ஃபார் மணி டிவைசஸ்லாம் வாங்கி கூட கொடுக்கலாம். சரி, அதெல்லாம் விடுங்க. சில சமயங்களில் டீல்ஸ், பிளாக் ஃப்ரைடே டீல். ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆல்ரெடி இப்போ லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இதுலேயும் நம்ம ஒரு சில டிவைஸ் வாங்கலாம். காலையில் தாங்க பரத்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் நம்ம பரத்வாஜ் இல்லை, இன்னொரு பரத்னு ஒரு நண்பர், அவர் வந்து நம்ம லாங் டேர்ம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர். ஸோ அவர் வந்து வாட்ச் 7 வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாப்புல. இன்னைக்கு காலையில் வந்து கேலக்ஸி வாட்ச் 7 வந்து 14K வாங்கியிருக்காரு பிளாக் ஃப்ரைடே சேல். ஸோ இந்த மாதிரி டீலில் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கரண்ட் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரொம்ப ஹைக்கானனால ஒரு ஜென்ரேஷன் இல்லாட்டி ஒரு 1.5 வருஷம் பழைய ஃப்ளாக்ஷிப்லாம் நல்ல டீலில் வரும்போது இப்போ வாங்கிக்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனமோ அப்படின்னு தோண வச்சிட்டாங்க. மேலே ஃபஸ்ட் எடுத்ததுமே S24 FE இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு 29,999 ரூபா வரைக்கும் வித்தவுட் எனி ஆஃபர் அப்படியே ஃப்ளாட்டாக அடிச்சு வச்சுருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் 4,000 ரூபா அதிகம். ஸோ அது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் போனஸோ கார்டு ஆஃபரோ இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. Vivo T4 லைட்டு, ஸோ அரௌண்டு 10Kல உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும், அது வந்து 5G டிவைஸாக வேணும் அப்படின்னும் போது இன்னும் நிறைய நல்ல ஆப்ஷன்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் போக்கோ M7 Plus மாதிரியான ஃபோன்லாம் கூட அண்டர் 11K வருது. ஸோ அதில் 7000 mAh பேட்டரிலாம் வேறு இருக்கும். அதுவும் 5G தான். 6S Gen 3 வேறு, 695 ஓவர் கிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிவைசஸும் அவைலபிள் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, iPhone 16ங்க இப்போ உங்களுக்கு 57,000 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். 57,000 ரூபா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 52 அந்த ப்ரைஸ்க்கும் நம்ம பார்த்தோம். 52, 53 இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு பார்த்தனால அதுவும் ஒரு சின்ன ப்ரைஸ் ஹைக் தான். பட் இப்போயும் இந்த டிவைஸ் ஒர்த்தா அப்படின்னா 16 நல்ல டிவைஸ் தான். பட் 17 வந்தனால 16 வந்து ஈஸியாக ஓவர் ஷேடோ ஆயிடுச்சு. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, 16ல 256 வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் எங்கே போனாலும் அவ்வளோ ஈஸியாக ஸ்டாக் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் 17 தள்ள முடியும். 16ல 256 வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஒரு 12,000 கிட்ட இருந்ததுன்னா கூட ஒரு சிலர்லாம் அந்த 12,000 பெருசாக பார்ப்பாங்க. ஸோ அப்போ 256 வேணும் அப்படின்னு நினைச்சாலே இப்போலாம் வந்து 17 வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். பட் 17 வந்து கண்டிப்பாக 16 விட நல்ல ஒரு அப்கிரேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா இருக்குது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபேக்டை பாருங்களேன், ஆண்ட்ராய்ட் தரப்பில் பீஸ்ட் மாதிரி இருக்கிற ஸ்பெக் ஷீட்டோடு இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் 73,000 போது நம்ம ஓவர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஐஃபோன் வந்து காலகாலமாக 80,000க்கு வந்து இத்து போனதெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து நோக்கடிச்சு அதுக்கப்புறம் இந்த 83,000 ரூபாய்க்கே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபோன் தரேன், அதுவும் பேஸ் வேரியன்ட் 128 இல்லை உங்களுக்கு 256 அப்படி இருந்தும் பார்த்தீங்களா ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணது தான் iPhone 17 அப்படின்னு தோணுது. ரைட்டு, அடுத்து பாருங்களேன், S24 ஸ்னாப்ட்ராகன் மாடலு இது 39,999 அப்படின்ற ப்ரைஸ்க்கு கிடச்சிது. ஸோ 1000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நீங்கள் வந்து இதர ஆஃபர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஹைலைட் என்னன்னா, காம்பேக்டான ஒரு ஃபோனு, மீடியா சென்ட்ரிக்காகவும் அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபீல், பில்டு குவாலிட்டி, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், 1U8, 8.5 வேறு ஆன் தி வே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ளஸ் நம்ம நண்பர்களோட ஃபீட்பேக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும் போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட இப்போ இந்த டீலில் வாங்கினார் போன டீலில். ஸோ அவரும் இது வரைக்கும் ஆல் பாசிட்டிவ். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி ஆயிடுச்சுன்னா, S22, S23 எதை பார்த்தாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மக்கள் யாருமே பேட்டரி லைஃப்பில் ரொம்பவே சூப்பர்னு சொன்னது கிடையாது. பட் இந்த S24ல் அது கொஞ்சம் தலைகீழ மாதிரி இருக்குது. அதனால S24 ஒரு நல்ல டிவைஸ். காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா G96. இது வந்து எப்படின்னா, மோட்டரோலா அவங்களுக்குன்னு ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அந்த இமேஜ் வந்து சில சமயங்களில் டேமேஜும் ஆகுது. ரொம்ப கேஷுவல் யூசர் ப்ரோ, நான் திரும்பியும் சொல்கிறேங்க, அது எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆப்பிளோட ஐஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் நம்ம வாங்கினாலும் சரி, ரொம்ப கேஷுவல் யூசர்ஸ்க்குலாம் அந்த ஃபோனில் பிரச்சனையே எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க ரொம்பவே கேஷுவல் யூசர் தான். வெறும் ஃபோன் கால் பேசுவாங்க, எப்பயாவது SMS பார்ப்பாங்க, ரொம்ப ரேராக யூடியூப் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து இப்போ மோட்டரோலா மாதிரியான டிவைஸ் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால், அப்பயும் ஏற்படுத்திச்சுன்னா மோட்டரோலா தலைமுழுகிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பட் இப்போதைக்கு வந்து அவ்வளோ மோசமாகலன்னு நான் நம்புகிறேன். ஸோ மோட்டரோலாலேயும் ஒரு டிவைஸ் இருக்குது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ப்ரீமியமான ஃபினிஷாக 120Kல கொடுக்குறதுல யார் வல்லமை படைத்தவர் அப்படின்னா கண்டிப்பாக மோட்டரோலாவும் அந்த இடத்துல வரும். அது என்ன மோட்டரோலாவும் வரும், அப்போ வேறு யாராவது இருக்காங்களான்னா தாராளமாக இருக்காங்க. இன்ஃபினிக்ஸ், டெக்னோ இவங்களாமும் மாஸ் பண்ணுறாங்க.
உண்மையை சொன்னால் உங்களுக்கு கர்வ் பேனல்லாம் கொடுத்து 15,000க்குலாம் டிவைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுவாங்க. இதில் வந்து அலையா விருந்தாளி மாதிரி, அதாவது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அதுவும் உள்ளுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். அதுதான் யாருன்னா போக்கோ X7. எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கர்வ் பேனலு அண்ட் ஓவரால் வந்து பார்க்கும்போது ஒரு ஓகே HyperOS 3 அது வேறு கம்மிங் சோன்னு சொல்லி போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஹோப்பை பில்டு பண்ணுது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் HyperOS 2.2 மேலே ஓரளவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அண்ட் பெரும்பாலும் நீங்கள் யாராவது பழைய டிவைஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஓஎஸ்ல வந்து அந்தளவுக்கு பேட்டரி லைஃப் இல்லை. இப்போ பாருங்களேன், S24 பேட்டரி லைஃப் இவ்வளோ நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் நான் S24 ப்ளஸ் யூஸரு, எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவுசெய்து பேக்கப் எடுத்து டிவைஸை ரீசெட் பண்ணுங்கள். அதான் இப்போது ப்ராப்பர் சொல்யூஷனாக இருக்கும். இல்லாட்டி 1U 8.5 இப்போ வரப்போகுது. வரும்போது அது வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. நத்திங் ஃபோன் 3A இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து நமக்கு 20,999 கிடச்சிது. ஸோ 1000 ரூபா அதிகமாக இருக்குது. பட் இன்றைக்கும் கூட இது வந்து ஒரு நல்ல கண்டென்டர். எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னு பார்க்கும்போது நத்திங் OS எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த டிவைஸ் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் யூஸ்ஃபுல்லான ட்ரிபிள் கேமரா செட்டப்பு இதெல்லாம் தாண்டி என்னென்னா இந்த டிவைஸோட பேட்டரி ஆப்டிமைசேஷன். ஏன்னா 3A Pro இதை பற்றி பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் சொல்கிறது என்னென்னா பேட்டரி லைஃப் அல்ட்டியாக இருக்குன்னு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு மீடியாக்காகவும் பேட்டரி லைஃப்காகவும் நத்திங்கோட AOSP பேஸ்டு அந்த குக்டு ரோமுக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக 3Aவை கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் T4X இதுவும் பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்டில் வந்து ஒரு நல்ல டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் பாருங்களேன், நிறைய டிவைஸ் வந்து குறுக்க நடுக்க இது வந்து 7 Gen 3 ஓகே. ஆனால் ஒரு சில டிவைசஸ்லாம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறதுலாம் வந்து டிமென்சிட்டி பேஸ்டாக தான் இருக்கும். 7300 7400 இந்த மாதிரியான டிவைசஸ் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் CMF Phone 2 Pro இதுவும் வந்து 17,499 கொஞ்சம் கோலராக தான் இருக்குது. ஏன்னா டீல் வந்து நம்ம 15,000 நம்ம பார்த்தோம். ஆனால் 15,000 வந்து சீரியஸாக சூப்பர் டிவைஸுங்க. 15,000 நிஜமாவே ஒரு நல்ல டிவைஸ் CMF Phone 2 Pro. அப்போ 18,000 நல்ல டிவைஸ் இல்லையான்னு கேட்டால் 18,000 வேறு என்னென்ன ஆஃபரிங்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண முடியுமே தவிர டப்புன்னு நம்ம வந்து CMF Phone 2 Pro சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ரைட்டு, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஐஃபோன் அப்படின்னு தட்டினா இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வருமா. HSBC பாப் கார்டா, யாருங்க அது? No words. Crying is only coming. சரி ஓகே, HSBC மொத்தம் 10% இன்ஸ்டன்ட் ஆன் கிரெடிட் கார்டு அண்ட் EMI டிரான்சாக்ஷன். இந்த கார்டெல்லாம் எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? சரி, 16 Pro Max போன தடவை நம்ம வந்து 90K கிட்டலாம் பார்த்து பழகிட்டோம். ஸோ அதனால் வந்து இது வந்து மனசு ஏற்காது, எனக்கு புரியுது. 69,999 போட்டு வந்து இந்த டிவைஸை ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. 70,000 ரூபாய்க்கு வந்து iPhone 16 Pro அப்படின்னு சொல்லி 80,000 ரூபாய்க்குன்னு சொல்லியிருந்தாலே நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஏன்னா 16 Pro 80,000 ரூபாய்க்கு இருந்து 83,000 ரூபாய்க்கு iPhone 17 இருந்ததுன்னா, ஸோ அதனால் 95K அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். iPhone Air அது காத்தோட காத்தா கலந்துருச்சு, அது மறந்துருங்க. அப்புறம் iPhone 17 Pro, iPhone 17 Pro Max இதெல்லாம் பெரிய டீல்லாம் எதுவும் இல்லை. 16 Plus ஸோ இது வந்து நல்ல டீல் தான். 16 Plusோட ப்ரைஸ் மட்டும் எப்பயாவது டீலில் ஒரு 63,000 ரூபாய் 128GB 63,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். 70,000 ரூபா 72,000 ரூபாய்க்கு வந்து 256 வந்ததுன்னா கிரேசி டீலாக இருந்திருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 72-73K வந்து 256GB iPhone 16 Plus இருந்ததுன்னா அந்த 60 Hz நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது கொஞ்சம் மொக்க தான். ஆனால் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது இப்போ அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பேட்டரி லைஃப்லாம் போட்டு தவன்னு துவச்சிட்டு இருக்கோங்க. இந்த ஃபோன் எதுவுமே பண்ண முடியாது, தாறுமாறு இந்த ஆஸ்பெக்டில். iPhone 14 44Kக்கு, iPhone 15 50Kக்கு, 16E அதுக்கு 15 வாங்கிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐஃபோன் ரிலேட்டடான விஷயங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பயங்கர கிரேசி டீல்லாம் இல்லைங்க. ஐஃபோனில் ரொம்ப பயங்கரமான டீல்லாம் எதுவும் இல்லை 16 Proக்கு. ஆனால் Pro Max போகிறது தான் புத்திசாலித்தனங்கிறத திரும்ப ஒரு தடவை ஹைலைட் பண்ணுறேன். விவோவை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அதே விஷயங்களை போட்டு வச்சுருக்காங்க. X300 சீரிஸை போட்டு தள்ளி வச்சுருக்காங்க. ஓகே, அந்த லென்ஸோட சேர்த்து X300 வாங்குறது வேறு லெவல் ஜாலியாக இருக்கும் போலையே. சரி, December 2 அன்றைக்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஏதுன்னு. ஸோ T4X நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். T4 லைட்டும் ஆல்ரெடி பார்த்தது தான். T4R ஓகே. உங்களுக்கு வந்து இப்போது சப்போஸ் மீடியா சென்ட்ரிக்காக யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் T4R கன்சிடர் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், வரிசையாக T4R, T4 லைட்டு, T4X, T4 Z10 அந்த சைடில் ஐக்கூவில். ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் T4 Pro, T4 Ultra. ஐயா, மக்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க ஐயா. ஆனால் லான்ச் ஆகும்போதே 35,000-36,000 வாங்க முடிஞ்சது தானேங்க. இன்னும் கூட T4 Ultra அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கா. சரி ஓகே. ஆனால் V60 தான் வந்து இதில் கொஞ்சம் ரிலேபிளான ஃபோனுங்க. சொல்லலை, வெறும் V60. P3 லைட்டு. ஸோ 10,000 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு 5G ஃபோன் வேணும்னு நினச்சா P3 லைட் இருக்குது. 45 வாட்டுங்கிறது ஒரு பெரிய ஸ்கோரிங் ஏரியா. ஏன்னா 10,000 ரூபா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் நிறையா வந்து இன்னும் 45 வாட் வரைக்கும் வரல, 33 இப்படிலாம் தான் இருக்கும். ஸோ 45 வாட் ஒரு பெரிய ப்ளஸ் தான். அப்புறம் P3 Ultra இருக்குது. P3 Ultraவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம்.
கேமராவை பற்றி யாருமே P3 அல்ட்ரா பற்றி பாசிட்டிவாக சொல்லல. பட் P3 அல்ட்ரா ஃபார் பர்ஃபார்மன்ஸு, பேட்டரி லைஃப் ஓகே ப்ரோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல்மி 15 ப்ரோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்தால் எப்போ போனானே தெரில. ஆக்சுவலாக வந்து கேமரா சென்ட்ரிக்காக அவங்க வந்து ஒரு மூவ், அதாவது நம்பர் சீரிஸில் ஒரு கேமரா சென்ட்ரிக் மூவ் இங்கே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரோ ப்ளஸ் இப்படிலாம் வச்சிருக்கும் போது உங்களுக்கு பெரிஸ்கோபிக் செட்டப்லாம் இருந்தது. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமே அவங்களால எப்படி சமாளிக்க முடியுது அப்படின்னும் போது ஓரளவுக்கு ப்ராசஸிங்கில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ப்ரோ ப்ளஸ்லலாம் கூட கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கும். பட் இதில் பெயிண்ட் அடிக்கிற வேலைலாம் இல்லாமல் இருந்தது. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஓகே, ஆனால் GT70, GT7, C61லாம் வந்து 110K அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட நல்ல டிவைஸே இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட நிறைய டிவைஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம இதை கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. பட் இதில் என்ன கொடுமைன்னா 15T, 14X இந்த மாதிரியான ஃபோனையும் நம்ம வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த GT70, GT7 அதுவும் வந்து கன்சிடர் பண்ணுறதா இல்லை. போக்கோவில் F7 இன்னும் சாலிடான ஒரு கண்டென்ட்டராக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க முடியுது. சொன்னல M7 ப்ளஸ் பாருங்கள், பார்க்க போனால் ரெட்மி 15ஓட அதில் லுக் ஆஸ்பெக்ட்லையும் M7 ப்ளஸ் தான் நல்லா இருக்குது. அதுவே உங்களுக்கு 11,000 ரூபா, சம்டைம்ஸ் 11,000 கீழேயும் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வேறு ஒரு சில டிவைஸ் எதுக்கு போகணும்? இதில் 7000 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. போக்கோ F7 உங்களால் 29,000 வாங்க முடியுது, இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஆஃபர்ஸு. ஸோ அதுவும் கிரேசியான ஒரு டிவைஸ் தான். C75 இதெல்லாம் வந்து ரெட்மி A4 இந்த இதெல்லாம் ஒரே மாதிரியான டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4S Gen 2 பேஸ்டு இந்த மாதிரி. ஸோ என்ட்ரி லெவலில் வெறும்னே இந்த அவுட்டோர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரியான ஐடியாவில் இப்போ வண்டியிலே மாட்டி வச்சிருப்பேன் ப்ரோ, வெறும் நேவிகேஷன் பர்பஸ்க்காகவும் ரேப்பிடோ அந்த மாதிரி ஒரு சில ஒர்க் என்னோட ஒர்க் ரிலேட்டடாக நான் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் போது அந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே. அடுத்து X7 Pro மோசமாக இல்லை, அதே சமயம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல. X6 Proவோட X7 Pro நல்லா இருந்தது. இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் வந்து மற்ற பிராண்ட்லேருந்து கொஞ்சம் பெட்டரான ஆஃபரிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதே இந்த இடத்துல நம்ம ஒரு தடவை பதிவு பண்ணணும். ஏன்னா இப்போ iQOO Neo 10R அப்படிங்கிற ஃபோனும் உங்களுக்கு வந்து 22, 23 பக்கத்தில் இருக்கும் 8S Gen 3யோட. அண்ட் ஆல்ரெடி போக்கோ F6ன்னு ஒன்று வித்துட்டு இருந்தது. பட் F6 பற்றி ஒரு சிலர் வந்து பேட்டரி லைஃப்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்லி வருத்தமாக சொல்லியிருந்தாங்க. நான் ட்விட்டரில் கூட பார்த்தேன். அதில் கூட ஒரு சிலர்லாம் எனக்கு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் தான் சொல்லி வருதுங்கிறாங்க. ஐயா, F6 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இப்போ எப்படிங்க இருக்குது நிலமை? இப்போ பார்த்த ட்வீட் தாங்க நான் சொல்கிறது, வந்து ஒரு 4 நாள் முன்னாடி நான் பார்த்த ட்வீட். நம்ம நண்பர்கள் தான் ஒரு சிலர் வந்து வருத்தமாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ ஏன்னே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே சொல்யூஷன் அதே தான். ஸோ இப்போ 2.2 வந்திருந்ததுன்னா ஓகே, முடிஞ்சால் பேக்கப் எடுத்துட்டு ரீசெட் அடிங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் யாராவது F6 வச்சுருக்கீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M7, X7 எல்லாம். X7 வந்து இதுக்கு முன்னாடி 15 கிட்டலாம் வந்ததுங்க. ஸோ 17ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான், அதோட கம்மியாகவே வந்தது. இந்த தடவை ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் தான் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் வாங்க, இவனுக்கு வருவோம். ரெட்மியும் பக்கம் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தானே, ரெட்மியை விடுவோம் ஒரு பக்கம். இப்போ இங்கே வருவோம். இன்ஃபினிக்ஸ் GT30 Pro. இது ப்ரைஸே குறையிலையாடா, அந்தளவுக்கு மாசாக இருக்கா டிவைஸு. 50X நம்ம நண்பர்களே ஒரு சிலர் 11க்குலாம் வாங்கினாங்க. ஸோ அதை வந்து இப்போ 12ன்னு போட்டு வச்சுருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. GT30 Pro ப்ரைஸே அப்போ குறையில. ஓகே, ஆனால் GT30 வந்து GT30 Proவோட ஒப்பிடாதீங்க. GT30 Pro வேறு லெவல், GT30 அந்த அளவுக்கு இல்லை. லுக்கில் மட்டும்தான் GT30 வந்து GT30 Pro மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற லைனை இப்போ தனியாக நம்ம வேறு ஒரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பார்க்கலாம், ரைட்டா? ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஐயா போதும் ஐயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஓகே, ஆனால் இருந்தாலும் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பிளாக் ஃப்ரைடே சேல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்மஸ் சேல் வரும், அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் சேல் வரும், அதுக்கப்புறம் வந்து பொங்கல் சேல் வரும். ஸோ இது எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, அந்த டைமில் சேல் வந்துகிட்டே தான் இருக்கும். ஹைலைட் என்னன்னா, சில டைம் ஸ்டாக் இருக்கிறத பேஸ் பண்ணி சேல் வந்து, அதாவது ப்ராடக்ட் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணியும் அந்த ஸ்டாக் இருக்கிற அவைலபிலிட்டி அதை பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து நல்ல டீல் ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாக்கே ஆகாது. ஸோ அதை மட்டும் தான். ஸோ உங்களுக்கு நிஜமாவே அவசியம் அப்படின்னு நினச்சா இந்த டீலில் நீங்கள் வாங்குறத பற்றி தப்பு இல்லைங்க, ரைட்டா? ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி விடை பெற்றுக் கொள்கிறேன். பார்க்கலாம், பை.